அனைவருக்கும் காலை வணக்கம். நம்ம இறையன்பு ஐயா எழுதிய தோன்றியது என் சிந்தைக்கு அப்படிங்கிற அந்த நூலிலிருந்து அவர் படித்த புத்தகத்தை பற்றி எழுதிய நூலை அதை பார்க்கலாம். ஒரு குச்சி ஒரு வானம் என்கிற அப்துல் அஹமது எழுதிய நூலை வாசிக்கின்றது. கோடை பண்பலையில் ஒளிபரப்பான உரைகளின் தொகுப்பு. தமிழ்துறை பேராசிரியராக உத்தமபாளையத்தில் பணியாற்றி கொண்டிருக்கும் அவர் உழவு தொழிலை பற்றியும் ஒரு உரையாற்றியிருக்கிறார். இயற்கை வளங்களை இரக்கமில்லாமல் நாம் சுரண்டுவது விதை நெல்லை சோறாக்குவதை போன்ற கொடுமைதான். திப்பு சுல்தான் குறித்த சுவாரஸ்யமான சம்பவம் ஒன்றை அப்துல் சமது குறிப்பிடுகிறார். விவசாயிகளுக்கு தண்டனை வழங்கி சிறையில் அடைத்தால் விவசாயம் பாதிக்கப்படும் என்பதற்காக கொலை குற்றத்தை தவிர மற்ற குற்றங்களுக்கு அவர் காலத்தில் சிறை இல்லையாம். அபராத தொகையை மட்டும் விதிப்பாராம். அதையும் செலுத்த முடியாவிட்டால் வேறொரு தண்டனை அவர்களுக்கு. வராகன், பகோடா போன்ற நாணயங்கள் அப்போது வழக்கில் இருந்தன. ஒருவருக்கு ஒரு பகோடா அபராதம் என்றால் அதை செலுத்த முடியாத விவசாயி தன் வாழும் ஊரில் அபராதத்துக்கு பதிலாக 2 மாமரங்களையும் 2 பலாமரங்களையும் நட்டு 3 அடி உயரம் வரை வளர்த்து கிராம நிர்வாக அதிகாரியின் சான்றிதழ் பெற வேண்டும். அப்போது தண்டனையிலிருந்து விலக்கு. சுற்றுச்சூழலுக்காக திப்பு சுல்தான் எடுத்த நடவடிக்கை அது. நகைச்சுவையை பற்றியும் ஒரு உரை. எலிசபெத் மகாராணியை சந்திக்க வந்திருந்த ரஷ்ய நாட்டு அதிபர் குருசே மரபு வழிப்படி அவர் ராணிக்கு தான் முதலில் கைகுலுக்கி மரியாதை செய்ய வேண்டும். ஆனால் அவரோ முன்வரிசை அமர்ந்திருந்த சார்லி சாப்ளினை நோக்கி சென்று கைகுலுக்கி ஆரத்தழுவி மகிழ்ந்தார். கவலைகளை மறக்க செய்கிறவர்கள் மனதில் அல்லவா சிம்மாசனம் போட்டு அமர்ந்து விடுகிறார்கள். உண்மைதான். சார்லி சாப்ளினை தான் நம்ம பார்த்தோம்னாலே அவ்வளவு ஒரு மகிழ்ச்சியும், அதே போல் நாம் நீண்ட நேரம் அதே நினைவிலேயே இருந்து கொண்டிருப்போம். அந்த அளவுக்கு நகைச்சுவையாக அவர் செய்யும் ஒவ்வொன்றும் நம் மனதில் நின்றுவிடும் என்பதை அழகாக அந்த நூலை படித்துவிட்டு பதிவு செய்திருக்கிறார் என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். நன்றி.